பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேளைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். பாருங்க, நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா? சென்ற பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் சித்தத்தின்படி எல்லாம் போன மாதம் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் இருக்கும் பாருங்கள். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது வெறுமனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னும் மணவாளனுக்கும் உங்களை குறித்தும் என்ன குறித்தும், அதாவது நம்ம தான் சபை, மணவாட்டி சபை, சரிங்களா? அந்த அர்த்தத்தில் இதை விளங்கி கொள்ளணும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லித்தர வராரு, இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்புன்னு சொல்கிறான். அப்போ ஆதாம்ங்கிறது நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்? 2வது ஆதாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் இந்த போதனையை நீங்கள் புரிந்து கொள்ள, சரியா? என் மாம்சத்தில் மாம்சம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் அவருடைய உபதேசம், அவருடைய சபையாக நம்ம இருக்கிறோம். உபதேசத்தினால கட்டி எழுப்பப்படுறோம். நம்ம ஆண்டவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறாரு. அவருடைய சபையாகிய நாம் அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும், வாலிப பிள்ளை, வாலிப மகன், வாலிப மகள், வயதானவங்க, சிறியவங்க, பெரியவங்க, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பரிசுத்த மணவாட்டி. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும், சரியா? அப்போது நான் எப்படியோ அப்படி தான் இவ என்னுடைய சரிபாதி. இவ என்னுடையவள். ஷீ இஸ் மைன், ஐ ஆம் ஹர்ஸ் அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு இங்கே சொல்லித்தராரு. ஏன்னா இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இந்த 23வது வசனத்தில் மனுஷி எண்ணப்படுவாள் இருக்குல்ல, அந்த மனுஷிங்கிற வார்த்தை எபிரேய பதத்தில் ஈஷா அப்படின்னு வருது. அதாவது அதோடைய எபிரேய எழுத்துக்கள் ஆலேஃப், யோது, இஷ், அதாவது ஷின்னு, ஹே. இந்த எழுத்து எல்லாமே இயேசுவோடைய பேரில் இருக்குது, யெஷுவாங்கிற பேரில் இருக்குது, யெகோவாங்கிற பேரில் இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த எழுத்துக்கள் எல்லாமே. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனுஷிங்கிறவளை அவருக்குள்ளே இருக்கிறோம். புரியுதுங்களா? சபைங்கிற ஸ்திரீ, சபையாகிய மனுஷி, சபை என்னும் மணவாட்டி, நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நம்ம சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம்? என் சித்தத்தின் படி அல்ல. ஐயையோ, நம்ம மணவாட்டியாக இருக்கிறோம். உலகத்தில் கணவன் மனைவினா எப்படி? புருஷன் சொல்கிறத தான் மனைவி கேட்கணும். இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது. என் சித்தமே இல்லையா? நீங்கள் வேற பிரசங்கம் பண்ணிட்டீங்க, என் சித்தத்தின்படி இல்லாண்டவரே, உங்கள் சித்தம் தான், நீங்கள் விரும்பத்தான் செய்யணும். நான் எதுக்கு தண்டமாக இருக்கேன்? எனக்குன்னு ஒரு ஒரு கௌரவம் இல்லையா? எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணுது இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தான் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு புரியும், சரிங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 20 வசனம் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நம்ம என்ன புலம்புறோம்? எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவர் சித்தத்தின்படி தான். நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கனே, தரித்திரமாக இருக்கனே, நான் ரொம்ப குறைவாக இருக்கனே, எனக்குன்னு எந்த ஒரு பெரிய காரியமும் இல்லையே, வெறுமையாக இருக்குமே, அப்படிலாம் தானே யோசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்றார். அப்போது தேவனுடைய ராஜ்யம்னு என்னதுங்க? அவருடைய ஆளுகை உங்களுடையது. அவர் எப்படி ஆட்சி செய்கிறாரோ, அவர் எப்படி இயற்கை மீது வல்லமையாக தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கிறாரோ, அவர் எப்படி காற்று நில்லுனா நிற்குதோ, மழையை பெய்யினா பெய்யுதோ, நீங்களும் நானும் சொன்னால் அப்படி அந்த ஆளுகையை கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இயற்கை மீது நம்மளால் அதிகாரம் செலுத்த முடியும். வாக்குத்தத்தம் என்ன கேட்டீங்க? இந்த வருஷம் 2025 நீங்கள் தேசத்தில் அதிகாரியாக வாழ்வீர்கள். ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் மேலே இல்லை, எல்லா இயற்கை சூழல் மேலும் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். நீங்கள் இல்லைன்னா சூரியன் நிற்கணும், யோசுவா சொன்ன மாதிரி.
நம்மளுக்கு எல்லாம் கட்டுப்படுங்க. நாம் நம்பணும் பாருங்கள். நம்ம இயேசுக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய மனவாட்டி. நாம் அவருடைய உபதேசத்தில் உபதேசம், அவருடைய எலும்பில் எலும்பு, அவருடைய மாம்சத்தில் மாம்சம். இதெல்லாம் நம்மளுக்கு விளங்கணும். அப்போ ராஜ்யம் உங்களுடையது, ஆளுகை உங்களுடையது. பார்த்தா இதெல்லாம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது கேட்க. ஆனால் நான் வெறும் ஓட்டாண்டியாக இருக்கிறேனே, எனக்குன்னு பெருசாக எதுவும் பேக்ரவுண்டு இல்லையே, எனக்குன்னு பெருசாக எந்த ஒரு காரியம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு புலம்பாதீங்க. ஏன்னா புலம்புனவங்களாம் என்ன ஆனாங்க? ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை நம்ம கற்றுக்கொண்டு இதை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது. சரியா? உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்துலேருந்து 35 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க தயவுசெய்து. ஏன்னா மோசம் என்ன பண்ணுவார்? நாம் எப்படி நமக்கு தேவன் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பி வச்சா என்ன பண்ணாங்க? 2 பேர் தான் ஒழுங்காக நம்பிக்கையோடு பேசுனாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டீங்க? ஐயோ அங்கே போக முடியாது, அங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கடைசியில் நீங்கள் அப்படியெல்லாம் புலம்பி ஆண்டவர் உங்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அருமையாக இரவும் பகலும் நடத்தியும் அவர் குறித்து நீங்கள் பெருசாக எதுவும் எண்ணாமல் இருந்தீங்க. ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, முறையிட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஒரு அவிசுவாசத்தை பேசிக்கிட்டே இருந்தீங்க, அவரை கோபப்படுத்துனீங்க. அவர் ஒரு தகப்பன் போல் உங்களை எவ்வளோ அருமையாக சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் அவரை நீங்கள் கோபப்படுத்தும் போது அங்கே என்ன நடந்துதான்? அழிவு உண்டானது. அப்போது சந்தேகம் படக்கூடாது. நம்ம முதல்ல என்ன வாசித்தோம்? ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்புன்னு சொல்கிறாரு. அதை அப்படியே நீங்கள் எப்படி இதை ஆவிக்குரிய ரீதியில் யோசிக்கணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாட்டு நம்ம. சரிங்களா? அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தம், நீங்கள் அவருக்கு சொந்தம்னா அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை உங்களுடையது அப்படின்னு லூக்கா 6:20 வாசிச்சிட்டோம். எப்படிங்க உண்மையாகவே என்னுடையதா? சந்தேகப்பட்ட ஆண்டவர் கோவம் வந்துருமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நானும் அழிஞ்சிருவேனா? ஐயோ நான் சந்தேகப்பட விரும்பலை, எப்படி நான் இதை இன்னும் நல்லா நம்புறது அப்படின்னு உங்கள் விசுவாசம் மேலோங்கி வரணும்னா சில காரியங்களை நம்ம வேதத்துலேருந்து தியானிச்சாகணும். பாருங்கள், யாத்திராங்க புஸ்தகம் 19:5 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி எல்லாம் என்னுடையதுன்றாரு. பூமி எல்லாம் என்னுடையது. ஏன்னா அவர் தானே உருவாக்குனார். ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்தை வாசி பாருங்கள். அவர் எதெல்லாம் அருமையாக உருவாக்குனார். அதே போல் சங்கீதம் 50வது பாடலில் 10லேருந்து 12 வாசி பார்த்தீங்கன்னா, பறவைகள், மிருக ஜீவன்கள், அதில் இருக்கிற எல்லாமே என்னுடையது. எனக்கு பசிச்சா ஓன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவருடையது பாருங்கள், பூமி அவருடையது, அதில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாமே அவருடையது. எசேக்கியேல் 29:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோன் ராஜா நதி எந்துன்றான், ஓடுற நதி அவன்தான். எசேக்கியேல் 29:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டு இப்படி பேசுகிறான், அவன் நதி என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஆண்டவர் உருவாக்குன்னு அவன் அவன்துங்கிறான் பாருங்கள். அதுவும் விரோதியாங்க நம்மளுக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே ஆண்டவருடையதுங்க. ஆண்டவர் தாங்க உருவாக்குனாரு. 1 அதிகாரம் 2வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பு நம்ம பார்க்க முடியும் ஆதியாகமம் புஸ்தகத்தில். அதில் பாருங்கள், ஆதியாகமம் 2:11 வாசித்து பார்த்தீங்கன்னா 4 ஆறுகள் ஓடுதில்லை, அதில் பைசோன் ஆறுங்கிறது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும்போது அங்கே பொண்ணு விளையுது. அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் ஆண்டவருடையது அப்படின்னு ஆகாய 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம்? யாத்திராகமம் புஸ்தகத்தில் பார்த்தோம், பூமி எல்லாம் என்னுடையதுங்கிறாரு. அதே போல் சங்கீதம் 50:10-12 வாசி பார்த்தீங்கன்னா, பறவைகள், மிருக ஜீவனத்தெல்லாம் எந்துங்கிறாரு. எசேக்கியேல் புஸ்தகத்தில் அந்த ராஜா என்ன பண்ணுறான்? பார்வோன் ராஜா நதியெல்லாம் எந்துங்கிறாரு. அவன்து இல்லை, அவருது. அதே போல் வெள்ளி பொண்ணும் தேவனுடையது, ஆகாய 2:8 பார்த்தோம். ஏன்னா நதிகள் எப்படி ஓடுது, எல்லாமே உருவாக்குன ஒரு ஆண்டவருங்கிறத ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இயற்கை சார்ந்த எல்லாமே ஆண்டவருடையது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது எந்த அப்படின்னு ரொம்ப ஓவராக தங்களை பற்றி சொல்லி ரொம்ப மெச்சிக்கிறாங்க பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 18:4 வாசி பார்த்திங்கன்னா, எல்லா ஆத்மாவும் என்னுடையது, கர்ப்பம் திறந்து பிறக்கிற பிறப்புகள்லாம் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் யாத்திராகமம் 13:2 வாசி பார்த்திங்கன்னா, உன் பிள்ளைகள் அதெல்லாம் பரிசுத்தப்படுத்து, என்னுடையது, அது எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நீதிமொழிகள் 8:14 வாசித்து பார்த்திங்கன்னா, ஆலோசனை என்னுடையது, புத்தி என்னுடையது,
மெய்ஞானம் இதெல்லாம் என்னுடையது. நானே புத்திங்கிற வார்த்தை கையாளப்பட்டிருக்கு. அவர் தான் புத்தி. இன்றைக்கி நிறைய பேர் ஓவராக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் சூப்பராக பண்ணிட்டாங்க, ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் எதனா கேட்டால் நானே புத்திசாலியாக பண்ணேன். புத்தி யார் தான்? தேவனுடையது. நானே புத்திங்கிறாரு. இந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் தான் புத்தியாக செயல்படுறாரு. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, நானே கண்டுபிடிச்சேன்றாங்க. அவங்க எதையும் கண்டுபிடிக்கல, ஆண்டவர் தான் கண்டுபிடிக்க உதவி செய்கிறாரு. நாம் அதை புரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு அது புரியலை. அப்போ எல்லாமே அவருடையது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அப்போது நம்ம முதல்ல ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்தோம், ஆண்டவர் அவருடைய எலும்பில் எலும்பு, உபதேசத்தில் உபதேசமாக நம்ம இருக்கிறோம். அவருடைய மாம்சத்தில் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நான் எப்படியோ அப்படி தான் நீ என்னுடைய சரிபாதிங்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷிங்கிற வார்த்தை, ஈஷா, அந்த வார்த்தைக்கு ஒய்ஃபுங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். அதில் இருக்கிற எபிரி எழுத்துக்கள் எல்லாமே இயேசுவை குறிக்குது. அப்போ மனுஷிங்கிறவ இயேசுவை குறிக்கிற காரியங்களை உடையவளாக இருக்கிறா அப்படின்னா, நீங்களும் நானும் மனுஷியாகிய சபை, ஸ்திரீயாகிய சபை, சபையாகிய ஸ்திரீ, சபை என்ன மணவாட்டி. இயேசு எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரோ, மிரக்கிள்ஸ் அவரால் பண்ண முடியும்னா, அவரால் வல்லமைகளை மற்றவர்களிடத்தில் செலுத்த முடியும்னா, இயற்கையின் மீது, வியாதியஸ்தர்கள் மீது, கஷ்டப்படுறவங்க மீது, வேதனைப்படுறவங்க மீது அவர் ஜெபித்து வல்லமைகளை நிரப்ப முடியும்னா, நீங்களும் நானும் செய்ய முடியும். நாம் அவருடையவர்கள்ங்கிறது நம்மளுக்கு புரியும். அதனால தான் லூக்கா 6:20 என்ன வாசித்தோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுங்கிறார். நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும், நீங்கள் ஆளுகை செய்ய முடியுங்கிறார். அதனால தான் பாருங்கள், சூரியன் சந்திரன்னு 2 காரியங்களை ஆண்டவர் வானத்தில் வச்சிருக்கிறார். ஏன்னா சூரியனும் ஆளுகை செய்து அதனுடைய வட்டத்தில், சந்திரனும் ஆளுகை செய்யுது. அப்போ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, மணவாளன் இயேசுவும் அவருடைய மணவாட்டி சபையும் அவர்களுடைய ஆளுகையை செய்ய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, எல்லாமே ஆண்டவருடையது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்க, எல்லாம் ஆண்டவருடையது, இதில் எனக்கு என்ன அப்படின்னா, அங்கே தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியணும். 1 கொரிந்தியர் 3:21, 22, 23 வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. எல்லாம் யாருடையதுங்க? எல்லாம் உங்களுடையதே. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், என்னுடையதே, எல்லாம் என்னுடையதே அப்படின்னு சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? எல்லாம் என்னுடையதே. அடுத்த வசனம் பாருங்க. பவுலாகிலும் அப்பல்லவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களும் வருங்காலம் எல்லாம் உங்களுடையது, எல்லாமே உங்களுதுங்க அப்படிங்கிறாரு. 23வது வசனம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்படியே இதை கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்கலாம். இப்போ தேவனுடையவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து உடையவர்கள் யாரு? நம்ம தான், நீங்களும் நானும் தான். அப்போ நம்மளுடையது எது? இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லாமே நம்மளுடையது. புரியுதுங்களா? அப்போ எல்லாம் எங்களுடையது அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? பூமி எல்லாம் என்னுடையது, பரமவிருவு ஜீவன்கள் என்னுடையது, நதி என்னுடையது, வெள்ளி பொண்ணு என்னுடையது, எல்லா ஆத்மாவும் என்னுடையது, கர்ப்பத்தில் இருக்கிற பிறப்பு, முதல் பிறப்புலாம், உன் பிள்ளைகள் எல்லாம் என்னுடையது, ஆலோசனை, புத்தி, மெய்ஞானம் எல்லாமே என்னுடையது ஆண்டவன் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு எல்லாமே அவருடையதாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு உங்களுடையதாக மாற்றி இருக்கிறாரு. 1 கொரிந்தியரில் இப்போது வாசித்தோம் பார்த்தீங்களா? உங்களுடையதாக மாற்றிருக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க கவலை? புத்தி இல்லை, ஞானம் இல்லை, கவலையா? உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், நானே புத்தின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்கள் அருமையாக நீங்கள் வேலைகள்லாம் செஞ்சு உங்கள் காரியங்களை அருமையாக செஞ்சு வெற்றி பெற முடியும். நம்புங்கள். சரிங்களா? அப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பூமியெல்லாம் உங்களுடையதுங்க. அதுக்காக எதை வேணாலும் போய் யார் வீட்டிலனா போய் எதை வேணாலும் எடுத்துக்கலாமா? அந்த அர்த்தம் இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய மணவாட்டி, எனக்கு வேணுங்கிறதுலாம் நீங்கள் தருவீங்க, போதுமானதற்கும் மிகவும் அதிகமாய் தருகிற தேவன், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கேட்கவும் அதிகமாய் செய்கிற தேவன், ஏன்னா நான் உம்முடையவள், நான் உமக்குள்ளே இருக்கிறேன் அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக காரியங்கள் வாய்க்கும். அப்போ நதி என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் அதை நம்பணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிள்ளைகள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பிள்ளைகள் என்னுடையதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவருடைய பிள்ளை உங்களுது தானே. உங்களுக்கு விளங்குதா? ஆதாமுக்கு மனைவி ஏவாள்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாகிய நீங்கள், உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். சில பேருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் திருமணமானவர்களா, பிள்ளைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கட்டாயம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார். ஒரு பிள்ளை இல்லைங்க, பிள்ளைகளை கொடுப்பார்.
இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பிடிச்சி கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா நான் எதுவுமே சொந்தமாக சொல்லலை, இந்த வசனங்கள்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது நீங்கள் இதை விளங்கி கொள்ளணும். எல்லாம் கர்த்தருடையதுன்னா கர்த்தருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுடையதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரியா? அதனால் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, எனக்குன்னு ஒன்றும் இல்லையா, எல்லாமே அவருடையதெல்லாம் உங்களுதுன்னு இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய 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 உங்கள் விருப்பங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்போ நீங்கள் வாயை திறந்து என்ன சொல்லணும்? எல்லாம் உங்களுடையதுன்னு அவர் சொல்லிட்டார்ல, எல்லாம் என்னுடையதே. அந்த வார்த்தை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் உங்களுடையதே. இட் இஸ் யுவர்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ், ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ், எவ்ரி திங் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு மொழிபெயர்ப்புகள் சொல்லுது பாருங்கள். அப்போ எல்லாம் என்னுடையதே, என்னுடையது தான் அப்படின்னு நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்க உங்களுக்காக கர்த்தர் அவைகளை உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் கொண்டு வருவார். சரியா? அதனால் நம்ம எதை பார்த்தியும் பொறாமப்பட தேவையில்ல. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, கஷ்டப்பட தேவையில்ல. நான் ஒருமனே இருக்கனே, ஓட்டாண்டியாக இருக்கனே, எனக்குன்னு ஒன்றும் இல்லையா, ஆண்டவர் விருப்பத்தை தான் நான் செஞ்சு வாழணுமா, எனக்குன்னு ஒரு சுய விருப்பம் இல்லையா, அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவருடையதெல்லாம் உங்களுடைய தானே. அதனால் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி அவருடைய மனவாட்டியை ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழும்போது நிச்சயமாக எல்லாம் உங்களுடையது. சரியா? நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள ராஜா, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, இதோ இப்பொழுதும் எல்லாம் எங்களுடையது என்று கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தன்னுடையது என்று எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, இந்த பூமியை அவர் உருவாக்கி அற்புதமாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருடையதாக இருக்கும் பொழுது அவருக்கு சொந்தமான அவருடைய மனவாட்டிக்கு இவைகளெல்லாம் சொந்தமாகிறது என்பதை கொரிந்தியர் புத்தகத்தின் வழியாக நாங்கள் பார்த்தோமே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் அதை நம்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தங்களுடைய ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை, ஜீவனை, ஜீவியத்தை தேவன் தந்திருக்கிறார். நான் அவருடைய பரிசுத்த மனவாட்டி, நான் அவருடையவளாக இருக்கிறேன், நான் அவருக்கு சொந்தமானவளாக இருக்கிறேன். ஆகவே தேவனுக்குரியதெல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணங்களால் இவர்களுடைய இருதயம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குறைகள் நீங்கட்டும். இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் போகிற இடமெல்லாம் செழித்திருக்கிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட சாட்சிகளாக இவர்கள் மாறட்டும். ஆண்டவர் நீர் அப்படியே உடைய சன்னிதானத்தில் நிறுத்தப் போகிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்தினேன். இவர்கள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவாளருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே எங்கும் இன்பம் ஆஹா, எங்கும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேது. God bless you.